திருமந்திர சிந்தனை. திருமூலர் பெருமான் திருநீற்றின் சிறப்பினை பாட வருகின்றார். சைவ சமயத்தில் மணி மந்திர ஔஷதம் என்றொரு சொற்றொடர் உண்டு. மணி என்பது அக்கமணி, மந்திரம் என்பது நமச்சிவாய மந்திரம், ஔஷதம் என்பது மருந்து, அது திருநீற்று மருந்து. ஞானசம்பந்த குழந்தை திருநீற்றுப்பதிகம் மதுரையிலே சமணத்தில் இருந்த கூன்பாண்டியனை நின்றசீர் நெடுமாறனாக ஆக்கிய பதிகம்தான் திருநீற்றுப்பதிகம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று பூச இனியது நீரு, புண்ணியமாவது நீரு, காண இனியது நீரு, கவினை தருவது நீரு என்றெல்லாம் தொடர்ந்து பாடி அந்த திருநீற்றினுடைய பெருமையை பாடுவார். அப்பர் பெருமான் கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமும் பயின்றேன், உணதருளால் திருவாய் பொலிய சிவாய நமையென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரிப்புலியூர் அரணே என்று பாடுவார். மாணிக்க வாசகர் ஞானவேல் ஏந்தும் ஐயர் நாதப்பறை பறைமின், மானமா ஏறும் ஐயர் மதி வெண்குடை கவிமின், ஆன திருநீற்று கவசம் அடைய முந்துமின், வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே என்று பாடுவார். அப்படி அந்த திருநீற்று கவசம், திருநீறு என்பது கவசமாக, செல்வமாக, பஸ்மமாக, நமக்கு மருந்தாக இருந்து பயன்படுகிறது என்பது நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கின்ற ஒரு சிறந்த குறிக்கோள், சிறந்த எண்ணம். அதுவே மருந்தாகும். தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று வைத்தீஸ்வரங்குடியிலே அப்பர் பெருமான் பாடுவார். அப்படி நீரில்லா நெற்றிவாள், நெய்யில்லா உண்டிவாள், ஆறில்லா ஊருக்கு அழகுவாள், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்புவாள், பாழே மணக்கொடி இல்லால் மனை என்று ஔவையார் பாடுவார். அப்படி திருநீர் என்பது மிக அவசியம் என்பதைத்தான் திருச்செந்தூரிலே செந்திலாண்டவனுடைய பன்னீர்களை விபூதி எவ்வளவு பெருமை பெற்றதோ, அதைப்போல பழனியில திருநீரும் சந்தனமும் பஞ்சாமிரதமும் எவ்வளவு சிறப்பு பெற்றதோ, அப்படி மிக உயர்ந்த அருளை தருவது திருநீர். தர்மயாதீனத்தில் அந்த குருமகா சன்னிதானம் அவர்கள் அந்த சொக்கநாத பெருமானுடைய திருவடியிலே சன்னிதானத்திலே அடியார்களுக்கு பன்னீர்களை விபூதி கொடுப்பது மிகவும் பெருமை சேர்ப்பதாகும். அதை போலவே திருவாவூர் ஆதீனத்திலே அந்த குருமகா சன்னிதானம் அவர்கள் நமச்சிவாயமூர்த்திகளுடைய பூஜையின் போது அந்த பன்னீர்களை விபூதி அளிப்பது என்பது மிகவும் பெறுகின்ற பெயராகும். அப்படி அந்த திருநீற்றினுடைய பெருமை ஒவ்வொரு தலந்தோறும் சிறப்பிக்கப்படுவது போல திருவேற்காட்டிலே கருமாரியம்மன் சன்னதியிலே சாம்பல் தான் இன்றைக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. எனவே அடியார்களுடைய எண்ணத்தை உயர்வாக மாற்றுவது திருநீர், மந்திரமாக இருப்பது, மருந்தாக இருப்பது. இன்னும் சிற்றூர்களிலெல்லாம் அந்த திருநீற்றினை பூசி மந்திரம் ஓதி பிணி நீக்குபவர்கள், வேப்பிலை அடித்து பிணி நீக்குபவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்வான அந்த திருநீற்றினுடைய பெருமையை நம்முடைய திருமூலர் பெருமான் கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாகில், தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. இறைவன் திருவடியை சேர முடியும். இறைவனுடைய திருவடியை அணுகுவதற்கு ஒரு கருவியாக இருப்பது திருநீறு என்று திருநீற்றினுடைய பெருமையெல்லாம் அடியார்கள் கூறுவது போல இவரும் மிகவும் சிறப்பு தந்து எளியவர்களும் சிவனடியார்களும் எளிதாக இறைப்பற்றினை மேற்கொள்வதற்கு சாதனமாக இருப்பது திருநீறு என்று சொல்லி நமக்கெல்லாம் வழிகாட்டுகின்றார். நாளையும் சிந்திப்போம்.